அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் சேர்ந்து அவர் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அங்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனா பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது, விவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைய இருக்கிறார் என்று கடந்த 2 நாட்களாகவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. அவருக்கு என்ன பொறுப்புகள் வழங்க போகிறது என்று பல தரப்பினர் பேசி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். ஆதவ் அர்ஜுனா தரப்பு விஜய் மற்றும் அம்பேத்கர் ஒன்றாக நின்று கொண்டிருப்பது போன்ற ஒரு சிலையை பரிசாக வழங்குவதற்காக ஆதவ் அர்ஜுனா கொண்டு வந்திருக்கிறார். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா நடத்தும் தேர்தல் வியூக நிறுவனம் அதை சார்ந்த நபர்களும் வந்திருக்கிறார்கள். முன்னதாக, அதாவது கட்சியில் இணைய இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாவதற்கு முன்னதாகவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தோடு தாவேகா இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் இடப்பட்டு இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியானது. அதன் அடிப்படையிலே இப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுடன் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் அவர் கூட வந்திருக்கிறார்கள். அவர் வரும் பொழுது அவருடன் அம்பேத்கருடன் விஜய் நின்று கொண்டிருப்பது போன்ற ஒரு நினைவு பரிசையும் கையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆலோசனை அரங்கிலே அமர வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர் அலுவலகத்தை நோக்கி வரும்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரடியாக வந்து அவரை வரவேற்றுக் கொண்டு அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் வந்த உடனேயே கட்சியில் இணைய இருக்கிற ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் இருவரையும் சந்தித்து ஒரு 10-15 நிமிடம் அவர்களிடம் உரையாடிவிட்டு அதன் பிறகு நேர்காணல் தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.